السلام عليكم ورحمة الله وبركاته. حامدا ونصلي أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நாங்கள் இன்னைக்கு ரமலானை முன்னோக்கி சில விஷயங்களை பார்க்கலாம். நம்ம ரமலான் என்னும் ஒரு பபர்க்கத்தான ஒரு தூய்மையான மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய அடியை எடுத்து வைக்கப் போகிறோம். அதனை முன்னோக்கி சில விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் நிறைய தடவை எத்தனையோ கேள்விகள் ரமலானுடைய அந்த வருகையை கொண்டு கேட்டிருப்போம். அல்லது எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று எழும்பியிருக்கலாம், ரமலான் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் எதற்காக வருது? இந்த கேள்வியை நாங்கள் மிகவும் துல்லியமாக ஆராய்ந்தோம் என்று சொன்னால், மிகவும் விவரணமாக ஆராய்ந்தோம் என்று சொன்னால் நம்மளுக்கு தெரிய வருவது என்னது? எத்தனையோ விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ரமலானை பற்றி சொல்லும்போது சூரா பக்ராவில் வருது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு வமன் கான மரீதன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமில் உഖர் யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர وَلِتُكْمِلُوا الْعِدَّةَ وَلِتُكَبِّرُوا اللَّهَ عَلَى مَا هَدَاكُمْ وَلَعَلَّكُمْ تَشْكُرُونَ. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் குர்ஆனை இறக்கினோம், மக்களுக்கு நன்வழி காண்பிப்பதற்காக வேண்டி, வபய்யினாத்தின் மினல் ஹுதா, மற்றும் ஹிதாயத்தை அதாவது நேர்வழியை காண்பிப்பதற்காக வேண்டி. இங்கே 2 தடவை சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், பையினாத் அப்படின்னு சொன்னால் தனக்குள்ளே ஆதாரத்தை கொண்டது. அதாவது சூரியன் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு வெளியிலிருந்து எந்த ஆதாரமும் தேவையில்லை. அதுபோலவே இந்த குர்ஆன் என்பது உண்மையானது அல்லது இந்த குர்ஆன் நேர்வழி காண்பிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆதாரமும் தேவையில்லை. சுயமாக இந்த குர்ஆனே தனக்கு தான் சாட்சியம் கூறுகிறது. இதனால் தான் என்ன சொல்லுகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, வபய்யினாத்தின் மினல் ஹுதா அப்படின்னு சொல்றான். மற்றும் வல் ஃபுர்கான், நல்லது மறியும் கெட்டது நடுவில் வேறுபடுத்தி காட்டக்கூடியது. ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர் ஃபல்யஸும், யார் இந்த மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் நோன்பிருக்கட்டும். அமன் கான மரீதன் அவ் அலா சஃபரின், யார் இந்த மாதத்தில் நோயினால் அல்லது பிரயாணத்தினால் வருந்துகிறார்களோ அவர்கள் மற்ற மாதத்தில் அதாவது ரமலான் அல்லாத மாதங்களில் இந்த நோன்பை நிறைவு செய்யட்டும். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நல்லதையே அதாவது சுலபமானதையே நாடுகிறான், கஷ்டத்தை நாடவில்லை. இந்த ரமலானை பூர்த்தி செய்துவிட்டால் அல்லாஹ்வை புகழ்ந்து பாடுங்கள். இதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்கு செய்கிறான் என்று சொன்னால், நீங்கள் ஷுக்குரை தெரிவிப்பதற்காக. நம்ம இங்க ஒரு விஷயத்தை பார்த்தோம் என்று சொன்னால், லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்த வேண்டும், ஷுக்குர் செலுத்த வேண்டும், ஷுக்குர் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றான். நாங்கள் நோன்பிருந்தால், நாங்கள் பட்டினி கிடந்தால், தாகித்து இருந்தால் எங்களுக்கு ஷுக்குருடைய மனப்பான்மை என்பது எப்படி வரும்? இதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த பயானில் பார்ப்போம். முதலாக இந்த ரமலானிலே நாங்கள் முக்கியமாக கற்றுக்கொள்ளக்கூடியது என்னது? எங்களுடைய மனசை அல்லது எங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்லுங்க, அல்லது ஈகோன்னு சொல்லுங்க, அல்லது கர்வம் அல்லது ஆத்மாபிமானம் அல்லது தன்மானம், இவைகளை எல்லாத்தையும் எப்படி வேணாலும் சொல்லுங்க. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எங்களுடைய கண்ட்ரோலில் எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரமலான் என்பது எங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. இந்த ரமலான் என்பது எங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. எப்படி?
இந்த மனசை ஒரு கட்டுக்கடங்காத குதிரை போல் சொல்வார்கள். அதாவது ஒரு குதிரையை நாங்கள் ஒப்பிட்டோம் என்று சொன்னால் இந்த மனசை, அதனுடைய அந்த கடிவாளம் எங்களுடைய கையில் இருக்கும் காலமெல்லாம் அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எசட்டாக, அதாவது ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக எங்களுக்கு பயன்படும். நாங்கள் எங்கே செல்லணுமோ என்ன செய்யணுமோ அந்த மனசை வைத்து அந்த குதிரையை வைத்து அந்த வேலைகளை நாங்கள் பூர்த்தி செய்யலாம். அப்படி இல்லாமல் இதற்கு மாறாக நாங்கள் அந்த குதிரையுடைய தயவில், அந்த குதிரையுடைய தயவில் நாங்கள் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அந்த குதிரை எங்கிட்டு போகுதோ அங்கிட்டு போகணும். அது முள்ளையும் ஏறும், செடியிலையும் மோதும், பாறைகள்லையும் முட்டும், குதிக்கும், துடிக்கும், உங்களை கீழேயும் போட்டு மிதிக்கும். இப்படியெல்லாம் இருக்கும். அதனால்தான் நம்மளுடைய மனசை நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டும். இது ஒரு பேசிக்கான கல்வி. இந்த மனசை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி கட்டுப்படுத்த சொல்றான்? இந்த மனசை எப்படி கட்டுப்படுத்த சொல்றான்? எங்களுக்கு ஷுக்ருடைய மனப்பான்மை எப்படி வருகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம இன்னைக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டாகணும். இந்த ரமலான் என்றது எதுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு டாபிக்ன்றது நம்மளுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இது நம்ம குர்ஆன் மற்றும் ஹதீஸின் ரூபமாக பார்ப்போம். நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் மனிதனுக்குள்ளே 2 விஷயங்கள் உள்ளதை நாங்கள் காண்பலாம். முதலில் இந்த மனிதன் தன்னுடைய உடம்பின் காரணமாக, தன்னுடைய வாழ்க்கையுடைய அந்த வலியின் காரணமாக அவன் ஒரு விலங்காக இருக்கிறான். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் இந்த சூழலின் காரணமாக, தன்னுடைய அந்த வாழ்க்கையின் விதியின் காரணமாக அவனுக்கும் மற்றும் மற்ற விலங்குகளுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் ஒரு விலங்கு போல் அவனும் வாழ்வதுண்டு. நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லப்போனால், விவரமாக சொல்லப்போனால், எங்களுக்கும் விலங்குகளுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது அப்படின்ட்டு சொல்லவர். இதை இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய மனசில் ரூஹை ஊதுவதற்கு முன்னாடி நாங்களும் ஒரு விலங்கின் போலவே, எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், فَإِذَا سَوَّيْتُهُ وَنَفَخْتُ فِيهِ مِنْ رُوحِي فَقَعُوا لَهُ سَاجِدِينَ. நான் அவனுடைய உறுப்புகளை சரி செய்த பின்பு, அவனுக்கு கண்ணு, மூக்கு, நாக்கு எல்லாமே வச்ச பின்னாடி அவனுக்குள்ளே என்னுடைய ரூஹை, அதாவது என் பக்கத்திலிருந்து ஒரு ரூஹை நான் அவனுக்குள் ஊதுகிறேன், நீங்கள் அவனுக்கு வழிபடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மலக்குகளுக்கு கட்டளையிடுகிறான். அதாவது சஸ்தா செய்யுங்கள். ஃபக்அஉ லஹு சாஜிதீன். இந்த இடத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் மனிதனாக இருக்கும்போது அல்லாஹுடைய அந்த ரூஹ் எங்களுக்குள்ளே செலுத்தப்படுவதற்கு முன்பு நாங்கள் சாதாரணமாக இருந்தோம். அந்த ரூஹை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்குள்ளே செலுத்திய பின்பு நாங்கள் மலக்குமார்களை விட, அதாவது மலக்குமார்கள் சஸ்தா செய்வதற்கு தகுதியானவர்களாக நாங்கள் மாறிவிடுகிறோம். அதாவது எங்களுக்குள்ளே 2 விஷயங்கள் உள்ளன. முதல் விஷயம் என்ன? விலங்குடைய தன்மையுடைய இந்த உடம்பு, விலங்கு தன்மை கொண்ட இந்த உடம்பு, இந்த உடம்புக்கு தேவைப்படுகிற எல்லா விஷயங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உடம்பை மண்ணிலிருந்து செய்ததனால் மண்ணிலிருந்தே இதுக்கும் எல்லா விஷயங்களும் கிடைச்சிருது. அதாவது இதுக்கு தேவைப்பட்ட ஆகாரம் மற்றும் தீனி நீர் எல்லாமே பூமி அல்லது பூமியை சாற்றியுள்ள அந்த விஷயங்களால் இவனுக்கு எல்லாமே கிடைச்சிருது. ஆனால் இந்த ரூஹுக்கும், அதாவது அல்லாஹ் அனுப்பி வைத்த இந்த உடலுக்குள்ளே உள்ள அந்த ரூஹுக்கும் ஒரு ஆகாரம் என்பது, ஒரு தீனி என்பது தேவைப்படுகிறது. இங்கே நாங்கள் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரூஹை எங்களுடைய இடத்தில், எங்களுடைய மனசில் ஊதினான். வனஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி. எங்கள் தரப்பிலிருந்து, எங்களுடைய பாலிலிருந்து ஒரு ரூஹை நாங்கள் ஊதினோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இதற்கும் ஒரு ஆகாரம் என்பது, இதற்கும் ஒரு தீனி என்பது தேவைப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது இதனுடைய தீனி எதையாக இருக்க முடியும்? அல்லதீன ஆமனு
وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. ஈமான் கொண்டோர்களே, ஈமான் கொண்டவர்களுடைய மனதிற்கு நிம்மதி எதிலிருந்து கிடைக்கிறது? அல்லாஹுடைய திக்ரிலிருந்து கிடைக்கிறது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அதாவது நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ளுங்கள், மனிதர்களுடைய மனதிற்கு நிம்மதி தரக்கூடியது என்னது? அல்லாஹுடைய திக்ர் மட்டுமே, அல்லாஹுடைய குர்ஆன் மட்டுமே, அல்லாஹுடைய அந்த தியானம் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தெள்ளத் தெளிவாக எங்களுக்கு கூறுகிறான். அப்பொழுது நாங்கள் இந்த ஆயத்தை பார்த்தால், எங்களுடைய ஆன்மாவின் மீது எங்களுடைய உடம்பு ஆதிக்கம் கொள்ளும் போது, அதாவது எங்களுடைய உடல் என்பது வலிமை அடையும் போது என்னவாகுது? எங்களுடைய மனசு, எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆன்மா என்னவாகுது? பலகீனமாகுது. இந்த உடம்பு என்பது அதை பலகீனப்படுத்துது. எங்களுடைய பாவங்களின் காரணமாக, எங்களுடைய உடம்பின் அவசரங்களின் காரணமாக எப்பொழுதெல்லாம் நாங்கள் எங்களுடைய உடம்பை அதிகமாக வலுப்படுத்துகிறோமோ அப்போதெல்லாம் என்னது? எங்களுடைய மனசு என்பது, எங்களுடைய ஈமான் என்பது, எங்களுடைய மனசு என்பது என்னவாகுது? பலவீனமாகுது. அந்த நேரத்தில் என்னவாகுது? ஈமான், அதாவது அல்லாஹுடைய நூர், அல்லாஹுடைய அந்த ரூஹ் என்பது மிகவும் பலகீனமாகிறது. இதை நாங்கள் ஒரு ஆயத்தின் ரூபமாக பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா நூரில் சொல்கிறான், அல்லாஹு நூரு ஸமாவாதி வல் அர்த் மஸல் நூரிஹி கமிஷ்காத் ஃபீஹா மிஸ்பாஹ் அல் மிஸ்பாஹு ஃபிஸ் ஸுஜாஜா الزجاجة كأنها كوكب ذري يوقد من شجرة مباركة. அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நீண்ட ஆயத்தில் சொல்கிறான். இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய மனசை ஒரு லாட்டின் லைட், அதாவது பெட்ரோமாஸ் லைட் என்று சொல்லுவாங்க, இந்த லைட்டுடன் ஒப்பிட பார்க்கிறான். இந்த லைட்டை நாங்கள் கூர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், நடுவில் வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சத்துக்கு நாலாபுறமும் ஒரு கண்ணாடி கிளாஸ் என்பது இருக்கிறது. அந்த வெளிச்சம் என்பது நட்சத்திரம் போல் ஜோதியாக எரிகிறது. மற்றும் அந்த கிளாஸுக்கு மேலே எந்த ஒரு புகையோ எதுவுமே இல்லை. ஆனால் நாங்கள் மனசுடன் இதை ஒப்பிடும்போது, மனசிலுள்ள அந்த ஜோதி என்பது, மனசிலுள்ள அந்த வெளிச்சம் என்பது புகையின் காரணமாக, அதாவது கிளாஸுக்கு மேலே அந்த லைட் என்பது எரிய எரிய கிளாஸுக்கு மேலே புகை என்பது எப்படி ஏற்படுமோ, எங்களுடைய பாவங்கள் அதிகமாக அதிகமாக அந்த புகை போல் மனசின் மீது கருப்பான ஒரு மச்சம் என்பது ஏற்பட்டுவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆதமுடைய மகன் ஒரு தவறு செய்தான் என்று சொன்னால் அவனுடைய மனசில் ஒரு மச்சம் ஏற்படும். அப்படி அவனுடைய பாவங்கள் அதிகமாக செய்ய செய்ய என்னவாகும்? அந்த மச்சம் என்பது மீண்டும் மீண்டும் அதிகரித்து கொண்டே இருக்கும். இறுதியில் அவனுடைய மனதென்பது கருப்பாகிவிடும். அவனுடைய மனதிற்குள்ளே அல்லாஹுடைய விஷயங்கள் எதுவுமே போகாது. மற்றும் அவனுக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களும் சீக்கிரமாக வராது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்தில், மனசென்பது கருப்பாக ஆகிவிட்ட நேரத்தில், மனிதனுக்கு எந்த ஒரு நல்லதும் புரியாத அந்த நேரத்தில், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனசை திரும்பவும் உயிர்ப்பிப்பதற்காக வேண்டி, அந்த ஜோதியை திரும்பவும் வெளிச்சத்திற்குள் கொண்டு வருவதற்காக வேண்டி இந்த ரமலானை எழுப்புகிறான். எப்படி என்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய உடம்பின் தேவைகளை சிறிது குறைத்து கொள்ளும் போது, அல்லாஹ்விற்காக நோம்பிருக்கும் போது, பகலெல்லாம் பசித்து தாகித்து இருக்கும்போது, எங்களுடைய மனசை நாங்கள் கட்டுப்படுத்தும் போது, நாங்கள் எங்களுடைய கண்ணுக்கு முன்னாலே ஹலாலான விஷயங்கள் இருந்தும் அல்லாஹ்விற்காக வேண்டி நோம்பிருக்கும் போது, எங்களுடைய மனசு என்பது என்னவாகுது? மீண்டும் உயிர் பெற ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் பெருமூச்சு விட்டு மூச்சு வாங்குகிறது. திரும்பவும் அந்த ஜோதி என்பது நார்மலான நிலைக்கு வருகிறது. அணையப்போகின்ற அந்த ஜோதி என்னவாகுது? திரும்பவும் வெளிச்சமாகுது. நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய உடலை பலகீனப்படுத்துகிறோம்.